ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த 2025 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மொத்தம் 100 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 100 கேள்விகளுமே வந்து நமக்கு இப்போ இருக்கக்கூடிய குரூப் 2A இதோடைய ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய தமிழ் சிலபஸும் குரூப் 4 இருக்கக்கூடிய தமிழ் சிலபஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் குரூப் 2 எக்ஸாம் வந்து இப்போ வரப்போகுது. உங்களுக்கு இந்த 100 கேள்விகளில் எத்தனை கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வந்து நீங்கள் இன்னொல்லையா அதாவது ஒரு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டால் நம்ம அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா வீரமாமுனிவர் அவர்களுடைய இன்னொரு பேர் தான் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த இஸ்மத் சன்னியாசி அப்படிங்கிறது. இதோடைய மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா தூய துறவி அப்படின்னு அர்த்தம். இதை கூட கேட்கலாம், ஓகேவா? இஸ்மத் சன்னியாசி என்பதன் பொருள் என்ன அப்படின்றத கூட நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தூய துறவி அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அடுத்து 2வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அவர் எழுதின எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செய்யுள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது. 3வது கேள்வி, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 4th கொஷின், தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். 5வது கேள்வி, நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை என்ன? பேச்சுக்கலை. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. 6வது கேள்வி, நூலும் நூலாசிரியரையும் பொருத்தனும். ஜெயகாந்தன் அவர்களுடையது தர்க்கத்திற்கு அப்பால். ஜெயகாந்தன் அவர்களது தர்க்கத்திற்கு அப்பால். சோதர்மன் அவர்கள் எழுதியது சோகவனம். சோதர்மன் அவர்கள் எழுதியது சோகவனம். கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தல். கி ராஜநாராயணன் அவர்களுடைய நூல் வந்து நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி அவர்களுடைய நூல் இறுக மூடிய கதவுகள். 7வது கேள்வி, அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டத்தை புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களில் அழைப்பர். கொஷினை பாருங்க. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஒரு ஆட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்று வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. எந்த இது பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். அடுத்து 8வது கேள்வி போயிடலாம். கவிஞர் சீசு செல்லப்பா. கவிஞர் சீசு செல்லப்பா அவங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? சீசு செல்லப்பா அவர்கள் பற்றி நமக்கு தெரியும். அவர் ஒரு கவிஞர். அவங்களுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருப்பாங்க. அது எந்த நூலுக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஆன்சர் சுதந்திர தாகம். இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு 9வது கொஷினில் கேட்டிருக்காங்க. இயேசு காவியம், ஆட்டனத்தி ஆதிமந்தி, சேரதாண்டவம் இதெல்லாம் கண்ணதாசன் அவர்களுடைய நூல் தான். பாரிமலை கொடி அப்படிங்கிற நூல் வந்து அவர் எழுதலை. 10வது கேள்வி போகலாம். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர் யார்? அதாவது ஒரு வரி கொடுத்துட்டு அந்த வரியை பாடினவங்க யாருன்னு கேட்குறாங்க. உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி அப்படின்னு சொல்லிட்டு சமுதாய உணர்வை பாடியவர் பாரதிதாசன். அடுத்து, பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கொஷின் பாருங்க. பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் யார்?
ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து 12வது கேள்விக்கு போகலாம். 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் யார்? 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் ப்ரூஸ்வுட் அவர்கள். 13வது கொஷின். பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? ஆன்சர் ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடும் நலங்கெழும் மணிகளும். இதுதான் கனிமவியல் பற்றிய ஒரு தொடர்னு பார்க்கும்போது ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழும் மணிகளும். அடுத்து 14வது கேள்வி. மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு 1972 78 வரைக்கும். 15வது கேள்வி. உவமணி என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் மணமலர். உவமணி என்ற சொல்லின் பொருள் மணமலர். 16வது கேள்வி. புலமை கதிரவன் என்ற தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். புலமை கதிரவன் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 17வது கேள்வியை பாருங்க. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் எது? ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் நாடகவியல். 18வது கேள்வி. இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் எது? அகலக்கவி, மகாகாவியம், விருத்த செயல் இதெல்லாம் காப்பியங்களுக்கான மற்ற பெயர்கள். காவியதர்சம் அப்படிங்கிறது காப்பியத்தை குறிப்பதற்கான வேறு ஒரு சொல் கிடையாது. அப்போ காப்பியத்தை எதெல்லாம் குறிக்கும்? அகலக்கவி, மகாகாவியம், விருத்த செயல். 19வது கேள்வி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது? ஆன்சர் காரைக்குடி. தமிழகத்தில் பிரகலாதன் கதையை கூத்தாக நிகழ்த்தும் இடம் காரைக்குடி. 20வது கேள்வி பாருங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ். அதாவது நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையும் பெண்களுடைய நிலையையும் குறித்து சிறுகதையை எழுதியவர் யாருன்னு பார்க்கும்போது சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி. ராஜநாராயணன். அடுத்தது 21வது கேள்வி. மராத்தியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் டேஸ் ராஜஸ்தானியல் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலை முறையே. அதாவது ஒரு கலை இருக்குது, அந்த கலை தான் மராத்தியர் காலத்தில் தான் தஞ்சைக்கு வந்தது, அதே போல் அது ராஜஸ்தானில் வேற ஒரு பேரில் அழைக்கப்படுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மராத்தியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக இருக்கக்கூடியது பொய்க்கால் குதிரையாட்டம். இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் தான் ராஜஸ்தானில் கட்சி கொடின்னு அழைக்கப்படுது. ஸோ அதை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஸ் இதழில் பணியில் இருந்தார். நான் பிச்சமூர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச நாள் எந்த இதழில் பணிபுரிந்தாங்கன்னு கேட்டுறாங்க. நவ இந்தியாங்கிறது சரியான ஆன்சர். 23வது கேள்வி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி அப்படிங்கிற நூலை வெளியிட்டவங்க யார்? வாணிதாசன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் யார்? வாணிதாசன். 24வது கேள்விக்கு போயிடலாம். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்கள் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் யார்? தேடு கல்வி இல்லாததோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களின் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்துக்காட்டியவர் பாரதியார். 25வது கேள்வி. பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர் எது? கரிசலாங்கண்ணிக்குன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. கரிசலாங்கண்ணிக்கு வழங்காத ஒரு பெயர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிங்கவல்லி. சிங்கவல்லி அப்படிங்கிறது கரிசலாங்கண்ணியோடைய பெயர் கிடையாது. இந்த கையாந்த கரை, பிருங்கராசம், தேகராசம் அப்படிங்கிற மூணும் தான் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். கையாந்த கரை, தேகராசம், பிருங்கராசம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, சிங்கவல்லி அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய வேறொரு பெயர்? ரொம்ப முக்கியமானது கேள்வி தான். அடுத்து 26வது கேள்விக்கு போயிடலாம். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் திண்டுக்கல். தமிழ்நாட்டுடைய ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். அடுத்து 27வது கேள்வி. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்காக வழங்கப்பட்ட சொல் எது?
ஆதி காலத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய நிலத்தை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து 28வது கேள்வி, பகை செய் நெஞ்சமும் பற்றதும் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் தேம்பாவணி. பகை செய் நெஞ்சமும் பற்றலும் ஒன்றூற என்ற வரி தேம்பாவணியில் உள்ளது. 29வது கேள்வி, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் யார்? ஆன்சர் கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சாமுவேல் பெம்பிசு. உலக நாட்குறிப்பு இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், நாட்குறிப்பு இலக்கியத்தின், உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெம்பிசு. அந்த மாதிரி இந்திய நாட்குறிப்புக்கு வந்து தந்தையவர் ஆனந்தரங்கர் வந்து அழைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்தது 31வது கேள்வி, கூற்று 1, 2, 3ன்னு சொல்லி மொத்தம் 3 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கூற்றுகளில் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இது சரி. அடுத்தது, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பட்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. இதுவும் சரியானது. பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. கண்டிப்பாக மணிமேகலையில் இருப்பது எல்லாமே பௌத்த சமய கருத்துக்கள் தான். இந்த மணிமேகலைக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இது 3மே சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்து 32வது கேள்வி, குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார் கொடுத்துட்டாங்க. இதில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றுடைய அம்சமாக பிறந்திருப்பாங்க. ஸோ குலசேகர ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலின் கௌத்துவமணியோடைய அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் திருமாலுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர். பெரிய ஆழ்வார் வந்து திருமாலுடைய கருட அம்சமாகவும், திருமழிசை ஆழ்வார் திருமாலுடைய சக்கர அம்சமாகவும் பிறந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 33வது கேள்வி, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தா திருமூலர். அதாவது ஒரு மனித வாழ்வையை 4 லைனில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று கூறியவர் திருமூலர். அடுத்த கேள்வி 34வது, பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யார்? அழுகுனி சித்தர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடியவர் அழுகுனி சித்தர். 35வது கேள்வி, உடைய கோவணம் உண்டு உறங்க புறந்தென்னை உண்டு உணவிங்கு அடைக்காய் இலையுண்டு அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடியவர் யார்? பட்டினத்தார். இயற்கையை நமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? ஆன்சர் தொழில் பாடல். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடக்கூடிய பாடல் தொழில் பாடல். 37வது கேள்வி, பொருந்தாதது கேட்டிருக்காங்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். இது சரியானது. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார். இதுவும் சரியானது. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஸோ இதுவுமே சரியானது. கொடுத்துருக்கிறதுல 3மே சரியானது. ராவணனை பற்றி பாடியுள்ளார், திருமால் பிரம்மா விஷ்ணு சிவன் பற்றி பாடியுள்ளார், அதே போல் தன்னை பற்றியும் தன்னுடைய ஊரை பற்றியும் பாடியுள்ளார். அடுத்தது 38வது கேள்வி, முற்பிறவியில் வேடர் குலத் தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடலின் தொகுப்பு எது? குயில் பாட்டு. முற்பிறவியில் வேடர் குலத் தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஓர் மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என்று பாரதியாருடைய வரிகள் எந்த பாடலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. குயில் பாட்டு அப்படிங்கிற பாடலில் இருக்குது. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் எது? அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பதசாகித்யங்கள். பதசாகித்யங்கள் கொடுத்துருக்கிறதுல இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அழகிய சொக்கநாதர் எழுதுனது. 40வது, காவடி சிந்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. சென்னிகுளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார். 41வது கேள்வி, வம்ப வளத்திருமேனியுடன் பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி லைத்திய நாதபுரி குகநாடக செங்கீரை. அதாவது இதில் வந்து நமக்கு முன்னாடி கண்டினியூஸாக ஒரு லைன் வரும். அதனால் இங்கே வந்து பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகநாடக செங்கீரை அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். இது இந்த பிள்ளைத்தமிழ் நூல் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் வர வரிகள்.
அடுத்தது ராஜராஜ சோழன் உலா எவ்வகை பாவகைன்னு கேட்குறாங்க. ராஜராஜ சோழன் உலா அப்படிங்கிறது கலிவெண்பாவால் ஆன ஒரு பாவகை. 43வது கேள்வி, திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது எது? திருவாய்மொழி. ஆன்சர் திருவாய்மொழி. திராவிட வேதம் என்று அழைக்கப்படுவது திருவாய்மொழி. அடுத்தது இரும்போந்து, இந்த சொல்லுடைய பொருள் என்ன கேட்குறாங்க? பருத்த பனைமரம். இரும்போந்து அப்படிங்கிறது பருத்த பனைமரம். 45வது கேள்வி, சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்ததாய் சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய நந்தவனத்தை சண்பக மலர்களால் ஆன நந்தவனமாக அமைத்த ஒரு சண்பக பாண்டியன் என்ற பெயரை பெற்ற ஒரு மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சூடாமணி பாண்டியன். 46வது கேள்வி, பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் எது? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படுவது மணிமேகலை. 47வது, ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்ற நூல் கேட்குறாங்க. யசோதர காவியம். 48வது கேள்வி, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் அல்லது கண்டதியில். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. 49வது கேள்வி, எடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. ஏடா 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 அப்படின்னு சொல்லக்கூடிய விழிச்சொல், அழைப்பது போன்ற விழிச்சொல்கள் அதிகமாக இடம்பெற்ற நூல் கலித்தொகை தான். உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருவதற்கான நிகழும் கூற்றை பாடுபொருளாக கொண்ட 10 பாடல்கள் உடைய தொகுதி தான் மருதருவு 10. அடுத்த கேள்வி, கபிலரை நல்லிசை கபிலர் என்று குறிப்பிட்டவர் யார்? பெருங்குன்றூர் கிழார். கபிலரை நல்லிசை கபிலர் என்று கூறியவர் பெருங்குன்றூர் கிழார். பாகையை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொருள் குலனும் தோயும். கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் தோயும் அப்படிங்கிறது சிந்தடி வஞ்சிப்பா. என்ன பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தடி வஞ்சிப்பா. 53வது கேள்வி, கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தின் எத்தனை படலங்கள் உள்ளன? கம்பராமாயணத்தில் வரக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்தில் 16 படலங்கள் இருக்குது. அடுத்தது 54வது கேள்வி, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? அனுமனை கூட உலகம் ஆண்னு தான் சொல்கிறாங்களாம். அதனால இந்த உரு தீண்டல் கூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளை யார் சொல்கிறாங்கன்னா சீதை அனுமன்ட்டு சொல்லுவாங்க. 55வது கேள்வி, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகந்தரித்த குரல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 56வது கேள்வி, எந்நூலின் செய்யலின் முதலடி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்று தொடங்குகிறது. எந்த நூலுடைய செய்யலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வரி ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் தொடங்குதுன்னா முதுமொழி காஞ்சி. 57வது கேள்வி, கூற்று 1, 2 கொடுத்துருக்காங்க. யாப்பெருங்கலக்காரிகை உறுப்பு செய்யுள் ஒழிப்பு என்று 3 இலக்கண முறைகளால் ஆனது. இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறானது. ஸோ கூற்று 1 மட்டுமே சரியானது, கூற்று 2 தவறானது. அடுத்த கேள்விக்கு போகலாம். 58வது கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா யானை இரண்டும் ஒருங்கு. செய்க பொருளை சிறுநர் செருக்கறுக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்தனீர் கூறியதில். அடுத்தது அரணீனும் இன்பமும் ஏனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். ஸோ ஒவ்வொரு குறளையும் நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அருளோடு மண்பொடும் வாராய் பொருளாக்கம். அருளோடு மண்பொடும் வாராய் பொருளாக்கம் புல்லார் பொருளை விடல். ஸோ மேட்ச் பண்ணும்போது நம்ம குறளை மேட்ச் பண்ணும்போது 3, 4, 1, 2 அப்படின்னு வருது. அடுத்தது 59வது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் எது? சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. 60வது கேள்வி, கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒழிப்பை துடைக்கும். இந்த முக்கூடர் பல்லுவில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளில் கவிப்பு வேலை அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. கருமார் கொல்லர் தட்டார் செய்யக்கூடிய வேலை தான் இந்த கவிப்பு வேலை அப்படிங்கிறது. அடுத்தது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றை உணவின் பிண்டம். அதில் இருக்கக்கூடிய அடிமோனை கேட்குறாங்க. ஸோ உண்டி இதுதான் அடிமோனையில் வந்திருக்கக்கூடியது. பிழையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எருது வண்டி இழுத்தன, எருது வண்டியை இழுத்தது. எருது வண்டிகள், இதில் எருது அப்படிங்கிற ஒருமை வண்டி அப்படிங்கிற ஒருமையோட சேர்ந்துருக்கு. ஸோ இதுதான் சரி. இழுத்தது அப்படின்னு எருதுக்கு இழுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு ஆன்சர் ஆப்ஷன் பி.
63வது கேள்வி, அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றிவர தொடுப்பது இயைபு தொடை. அதாவது ஒவ்வொரு அடிகள்லையும் இறுதி சீர் அல்லது இறுதி எழுத்து ஒரு மாதிரி வந்ததுன்னா அதை இயைபு தொடை அப்படின்னு சொல்கிறோம். 64வது கேள்வி, பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்கன்னு கொடுத்துட்டாங்க. கல்லில் நார் உரிப்பது. ஸோ மரபு தொடருக்கு ஏற்ற பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கல்லில் நார் உரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ அது வந்து இயலாத செயல். இதில் வந்து கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பரமல் செய்தல்னு இருக்கு இல்லையா, அப்படி கிடையாது. இயலாத செயல் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். 65வது கேள்வி, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் பயின்று வரக்கூடிய மோனை வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முற்று மோனை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. பயின்று வரும் மோனை முற்று மோனை. அடுத்த இலக்கண குறிப்புன்னு பார்க்கும்போது இலக்கண குறிப்பு விதையாமை உரையாமைக்கு கொடுத்துருக்காங்க. எதிர்மறை தொழிற்பெயர். இந்த விதையாமை உரையாமையெல்லாம் விதைத்தல் உரைத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கான எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து 67வது கேள்வி, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இந்த பழமொழி எதை உணர்த்துது அப்படின்னா சோம்பலை உணர்த்தக்கூடியது. ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொறுத்த வரைக்கும் ஆ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பசுவை குறிக்கும், தூ அப்படின்றது வந்து உணவை குறிக்கும், கோன்னா அரசன், ஐனா தலைவன். ஸோ இதை மேட்ச் பண்ணும்போது 2 4 1 3 வரும். கான் நடை அப்படிங்கிறது வந்து எப்படி அதாவது இந்த கான் நடைன்னு பிரித்து கொடுத்துருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னா காட்டுக்கு நடத்தல் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியதான். வலுநிலைகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. செலியன் வந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திணை வலு. கண்ணகி உண்டான் அப்படிங்கிறது பால் வலு. நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவலு. நேற்று வருவாள் அப்படிங்கிறது காலவலு. ஸோ மேட்ச் பண்ணும்போது 4 3 1 2 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 71வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் இளமையில் கல்வி முதுமையில் இன்பம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 3 4 1 2. அடுத்த கேள்வி பாருங்கள். 72வது, எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள எதுகை சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுகை அப்படிங்கிறது 2வது எழுத்தை குறிக்கக்கூடியது. கொடுத்துருக்கக்கூடியதில் அழியா ஒளியான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளில் தான் 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. 73வது கேள்வி, கண்ணினை காக்கும் இமை போல. பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. இந்த கண்ணினை காக்கும் இமை போல அப்படிங்கிறது வந்து உடனிருந்து பாதுகாப்பது. கண்ணினை காக்கக்கூடிய இமை அப்படிங்கிறது உடனிருந்து பாதுகாப்பது. 74வது கேள்வி, அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்று. அவனை திருத்தினான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். 75வது கேள்வி, பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்படிங்கிறது தொடர் வாக்கியத்தில் வரக்கூடியது. 76வது கேள்வி, செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தது. கருத்தை பதிவு செய்தான் அப்படிங்கிறதா செய்வினை வாக்கியம். கருத்தை பதிவு செய்தான். 77வது கேள்வி, சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இந்த அடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இலக்கண குறிப்பு. அதாவது உருதுயர் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா வினைத்தொகை. உருதுயர் அப்படிங்கிறது வினைத்தொகை. பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு தருக 2ஆம் வேற்றுமை தொகை. பகை கொள்ளல் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை. அருகோணம் அப்படின்றது எவ்வகை பெயர் சொல் அப்படின்னா வடிவ பண்பு பெயர். பண்பு பெயர், அதுலேயுமே வடிவ பண்பு பெயர். 80வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதலில் கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியாக இருக்கும். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. 81வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு அப்படிங்கிறது. அடுத்து 82வது கேள்வி, கீழ்கண்ட வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்க சொல்லியிருக்காங்க. வாள் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்கணுமா. ஸோ வாள் அப்படிங்கிற வேர்ச்சொல்லிருந்து தொழிற்பெயர் என்ன வரும் அப்படின்னா வாழ்க்கை. வாள் அப்படிங்கிறதுலேருந்து இங்கே வாழ்க்கை அப்படிங்கிற தொழிற்பெயர் வந்திருக்கு. 83வது கேள்வி, உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலகம் அப்படிங்கிறதுக்கு வந்து உலகு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் அப்படின்னா உலகு அப்படிங்கிறது அதோட வேர்ச்சொல். ஒலி வேறுபாடை அறிந்து சரியான பொருளை அறிவதுன்னு சொல்லிட்டு வானம் வானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சுழியம் நாவும் 3 சுழியம் நாமும் கொடுத்துருக்காங்க. வானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் 2 சுழியம் நாவாக இருந்தால் ஆகாயத்தையும் 3 சுழி நாவாக இருந்தால் வெடியையும் குறிக்கக்கூடியது. அடுத்தது கன்விக்ஷன் அப்படிங்கிற சொல்லுடைய தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை. கன்விக்ஷன் அப்படிங்கிறது தண்டனை. மரபு பிழையை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. தென்றல் காற்று வந்து அடிக்காது வீசும்.
ஸோ காற்று வீசியது அப்படின்னு வரணும், அதான் சரியானது. 87வது பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துட்டு கலிப்பா, வஞ்சிப்பா, காஞ்சிப்பா, வெண்பாலாம் கொடுத்துட்டாங்க. படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவகையை நம்ம பார்த்தது கிடையாது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல்லில் மூடு பனி அப்படிங்கிறது வினைத்தொகை, வெந்து அப்படின்னா வினையச்சம், தடவரை உரிச்சொல் தொடர் கொடுத்துருக்காங்க. மூதூர் தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மூதூர் அப்படிங்கிறது முதுமை கூட்டல் ஊர்னு பிரிஞ்சு பண்பு பெயராக மாறி இருக்கணும். 89வது கேள்வி, மற்றொன்று அப்படிங்கிற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகையான தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மற்று ப்ளஸ் ஒன்று, மற்று அப்படிங்கிறது வந்து இடைச்சொல் தொடர். அடுத்தது 90வது கேள்வி, கார்காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மற்றும் புரட்டாசி மாதங்கள் தான் கார்காலம் என்று அழைக்கப்படும். நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். அதாவது நாகபஞ்சமி கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியால் எந்த நூல் சொல்லப்படுது அப்படின்னா நாககுமார காவியம். அடுத்த ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிலம்பு அப்படின்னா காலில் அணிவது, குலை அப்படின்னா காதில் அணிவது, சுட்டி அப்படிங்கிறது நெற்றியிலும், அரைஞான் அப்படிங்கிறது இடையிலும் அணிவது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்தி தொடர். எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வருவான் அப்படிங்கிறது தன்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான், வருவான் கிடையாது, என் அண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது தன்வினை தொடர். அடுத்து 94வது கேள்வி, வினாவை கண்டறிகன்னு கொடுத்துட்டாங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுவது எவ்வகையான வினா அப்படிங்கிறது தான் கொஷின். கொள்ளல் வினா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 95வது வட்டம், இந்த பெயர் சொல்லுடைய வகை என்னன்னு கேட்டிருக்காங்க, பண்பு பெயர். 96வது சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை, அதாவது ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். 97வது வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோங்க. புல், வைக்கோல் அப்படிங்கிறதுல வை மட்டும் எடுத்து புல்லோட மேட்ச் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது 98வது கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்ப சொல்லியிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள். ஆனால் மணிமேகலை செல்வ வாழ்க்கை விரும்பியவள் கிடையாது. அந்த ஒற்றைப்படையில் வரும்போது வந்து நம்ம விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும். இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 99வது கேள்வி, விசனம் அப்படிங்கிற சொல்லுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விசனம் அப்படின்னா கவலைப்படுறது, ஸோ அதோடைய எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. 100வது கேள்வி, அதாவது இந்த வீடியோடைய கடைசி கேள்வி, ஒரு மொழியின் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மொழியுள்ள ஒரு மொழி இருக்குன்னா அந்த மொழியில் ஒரு பொருள் உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறிய கூறு தான் உருபன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு 100 தமிழ் கேள்விகளோடு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.